என்னால இங்க இருக்க முடியல. நீங்க இருக்கணும். இந்த மக்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போகணும். நீங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த மலையில இருக்க கூடாது. நீங்க போகலன்னா இந்த மலையை அழைச்சிட்டு நானும் போயிடுவேன். கேட்டீங்கல்ல? இங்க இருக்கிற மலை ஜாதிக்காரங்க ஒருத்தர் கூட இந்த மலையில இருக்க கூடாது. ஒருத்தர் இங்க இருக்க கூடாது. காலி பண்ணுங்க. உங்க சட்டி பணம் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த காலி பண்ணுங்க. அம்மா தாயே, நீ கேட்ட மாதிரி எல்லாரும் இங்க இருந்து போயிடுவாங்கம்மா. அடிச்சு வரலாம். ஒரு பய இங்க இருக்க கூடாது. எல்லாரையும் அடிச்சு விடாது. எல்லாரும் போயிட்டாங்க. கிரக போட்ட கூட்டம் மந்திரம் நட்சத்திர தண்ணிக்கு பயந்து போயிட்டாங்க. இந்த வானமண்டலம் உருவாகும் போதே அதன் எதிர் சக்திகளும் தெய்வங்கள் உருவாக்கிய கோள்களை அழிக்கும் நோக்கத்தோடு தீய மந்திர சக்திகளும் பயங்கர பலத்தோடு பிறவி எடுத்தன. மனிதர்களை காக்கும் எந்த தெய்வ சக்திகளும் அந்த தீய மந்திர சக்திகளை எதிர்த்து வெற்றி பெற முடியாமல் தங்களை அழிக்க வரும் அந்த தீய மந்திர சக்திகளை கண்டு சகல உலகங்களும் நடுநடுங்கி போய் அந்த தீய சக்திகளிடமிருந்து இந்த வானமண்டலத்தையும் பூமியையும் காப்பதற்காக அந்த தீய மந்திர சக்திகளுக்கு தான் கட்டுப்படுவேன் மும்மூர்த்திகளை சாட்சியாக வைத்து ஆதி மகாசக்தி அவற்றை சத்தியம் செய்து கொண்டு சகல உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் அந்த ஆதி பராசக்தியை தங்களுக்கு அடிமையாகிறேன் என்று சொன்னதால் அவைகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வானமண்டலத்தை விட்டு விலகி ஆதி மகாசக்தியை சிறை பிடித்தன. தன்னுடைய சக்தியை இழந்து போய்விட்டால் ஈரேழு உலகமும் நிலை தடுமாறி சிதறி போய்விடும் என்பதால் எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்று கூடி அம்மனை விடுவிக்க ஒரு மாற்றத்தை கண்டுபிடித்தனர். அம்மன் சிங்க என்பதால் எந்த உயிரினமாவது முழு மனத்துடன் அம்மனுக்காக கட்டுப்பட்டு இருக்கும் அம்மனின் தடைகள் விலகும். அதுவரை அம்மன் வெறும் மண் பொம்மைதான். எனக்கு தெரிகிறது இந்த அம்மன் இன்னும் கட்டி போடப்பட்டிருக்கிறார். அம்மனுக்கு சக்தி இல்லை. அம்மன் இப்பொழுது வெறும் மண் பொம்மைதான். இந்த அகோர ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். முதல் தடவை அம்மனை கட்டி போட்டப்ப ஒரு வண்ணத்து பூச்சி இந்த தீயில தன்னை பழியிட்டு அம்மனை விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் 2 புயல் குட்டிங்க இந்த தீயில தன்னை பழியிட்டு அம்மனை விடுதலை பண்ணி இந்த அம்மன் காரணியில 4 பேர் வந்து சேர்ந்திருக்கீங்க. அக்கா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அம்மா எதுவா இருந்தாலும் எந்த உயிரினமாவது இந்த தீயில தன்னை பழியிட்டா அம்மனை கட்டி போட்ட தன்னை விலகி யாரும் முழு மனசோட தன்னை பலி கொடுக்க வர மாட்டாங்க. விலகிறதுக்கு முன்னாடி மதிக்க மாட்டேங்கிறாங்க. நானே உட்கார்ந்து நானே கடவுளாயிடுறேன். எனக்கு நரபுலி கொடுங்கடா. சிம்மராசில பிறந்தவங்க எங்க இருக்காங்க? நம்மளோட தடைகளை நடக்காது.
சரி இந்த இடத்த உனக்கு கொடுத்துட்டேன். நீங்க இந்த எல்லா அம்மன் இடத்தையும் காரடையில கஞ்சா வந்து போட்டுக்க. சேர்ந்தப்பவே 150 வயசு வாழ்ந்த எங்க பாட்டி இருக்கிற உங்க வரைக்கும் 4 பேரும் கஞ்சாவை நாம சிம்மராசி விவசாயம் பண்ண சாப்பிட்டு முடியாது. சொன்னாங்க. போராட்டம் பண்ணுவாங்களாம். ஏய், சுடலமாடா இந்த அம்மாவுடைய காட்டுவாசிங்களை பிரசாதத்தை இங்க இருந்து விரட்டணும். இப்ப விரட்டிடலாம். அம்மன் இந்த மலையில இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த மலையை விட்டு போக மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த அம்மன் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் இடத்தை காலி பண்ண மாட்டாங்க. இந்த அம்மனை வச்சு அவங்க காலி பண்ணிட்டா அம்மனை வச்சா ஆமா இன்னைக்கு ராத்திரியே அம்மனை வச்சு இந்த மக்களை விரட்ட போறேன். என்னோட மாயாஜாலத்தால இந்த மலையில ஒருத்த கூட இருக்க மாட்டான். பெருமம்மா நான் இங்க இருந்து போக போறேன். நீங்க பண்ற பாவ காரியங்களால என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வருதுடா. ரத்த கண்ணீர் வருது. போயிட்டாங்க. இதுக்கு மேல உங்க அக்கிரமங்களை என்னால தாங்க முடியாது. ரத்த கண்ணீருக்கு போக போறேன். நான் அழிச்சிட்டேன். எப்படி தெரியல, என்னால இங்க இருக்க முடியல. எனக்கு கோவில் கட்டுவியா? எனக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுவியா? சொல்லுங்க பாட்டி. மலையில இருக்க கூடாது. நீங்க மலையை அழைச்சிட்டு நான் போயிடுவேன். கேட்டீங்கல்ல? இங்க இருக்கிற மலைஜாதிக்காரங்க ஒருத்தர் கூட இந்த மலையில இருக்கக்கூடாது. ஒருத்தர் இங்க இருக்கக்கூடாது. காலி பண்ணுங்க. உங்க சட்டை பணம் எடுத்துட்டு இந்த இடத்தை காலி பண்ணுங்க. அம்மா, நீங்க அந்த மாதிரி எல்லாரும் இங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. சிம்மராசி போட்ட செல்லங்களே மந்திரம் பழிச்சிடுச்சு. உப்பு தண்ணிக்கு பயந்து போயிட்டாங்க. வாருங்கள் இந்த கெட்ட வாருங்கள் சக்தி வாய்ந்த சகப்பு தண்ணியை வச்சு ஏமாத்தி மக்களை விரட்டி அடிச்சுட்டு இந்த அம்மன் நம்ம எல்லாரையும் அழிச்சிட மாட்டாங்க. சிருஷ்டியை நடுநடுங்க வைத்து ஆத்ம நைவேத்தியம் செய்து இந்த ஆதிசக்தியை சிறையிட்ட நீங்களே உண்மையான தெய்வங்கள். இன்று முதல் இந்த மகாசக்தி இந்த தங்கைகளுடன் சேர்ந்து அக்கம்மா செல்லியம்மா என்று அவதாரம் எடுக்கின்றார். பூலகம் அதிரவே இந்த உயிர் தியாகம் நம்மாதி சக்தியை வரவேற்கும் யாகம் அபர காளி சக்தி